நானும் நீங்களும் இந்த நாளைக்கு பிறகு கவலையே படக்கூடாது. அதை குறித்து வேகமாக தியானிக்க போகிறோம். ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும். இன்னைக்கு உங்க இருதயம் தான் தேவன் தந்த ஒரு பெரிய பொக்கிஷசாலை. இருதயம் தான் ஒரு மகிமையான ஆசீர்வாதமான ஒரு வாசஸ்தலம். நல்ல கவனிங்க. இந்த இருதயத்தை கவலை என்ன செய்கிறது? வாட்டி வதைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படியெல்லாம் வாழ அழைக்கப்படலை. பைபிள் சொல்லு கிறிஸ்தவுக்கு எப்போது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். ஆனால் இருதயத்தில் கவலை இருந்தா அது உங்க இருதயத்தை உங்களை வாட்டுது, உங்களை அவைகள் தாழ்த்துகிறது. இருதயத்தில் கவலை வாட்டும் போது நீங்கள் வளர முடியாது, மாறாக நீங்கள் குந்தி போவீர்கள். ஏன் நான் குந்தி போறேன்னா, என் இருதயத்தில் கவலையை சுமக்கிறேன். கவலைப்பட்டு 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 என் இருதயம் என்ன செய்கிறது? வாடி போகிறது. நான் கேட்குறேன், இருதயம் பலமா இருந்து வாழ்க்கை அப்பதானே எடுத்து கட்ட முடியும். நானே கவலைப்பட்டு இருந்தா என் இருதயம் வாடி போனா நாளுக்கு நாள் மேலாக முடியாது, கீழாக தான் போக முடியும். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள்ல ஞானி கரெக்டா எழுதியிருக்கிறார், இருதயத்தின் கவலை அவனை வாட்டுகிறது. உங்களை கவலைகள் வாட்டாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே எப்போது சந்தோஷமா இருப்பீர்.